ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் குயின் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மலபார் சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். சிக்கன் தம் பிரியாணி பார்க்க போகிறோம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் இப்போ வந்து மசாலாஸில் ஆட் பண்ணுறேன். மேரினேட் பண்ணுறதுக்கு நான் 1 ஸ்பூன் காரத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம இந்த சிக்கனில் அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் மசாலாஸ் தான் ஆட் பண்ணுறோம், ஏன்னா கிரேவி செய்யும் போது நம்ம மீதி மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் தயிர் எடுத்துருக்கேன். இந்த தயிரையும் இந்த சிக்கனோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நான் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம கிரேவிலையும் கொஞ்சம் சேர்த்துக்க தான் போகிறோம், அதனால் நீங்கள் இதில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மேரினேட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour இதை ஊற வச்சுக்கலாம். 1/2 hour ஊறின பிறகு நம்ம அடுத்த ஸ்டெப் செய்யலாம். அந்த சிக்கன் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே இதில் நான் 3 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நான் அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த 3 கப் அரிசியை வந்து நம்ம இப்போ 3/4 வேக்கால் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 3/4 பாகம் நம்ம வந்து வெந்தால் போதும். பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் இப்போ இந்த ரைஸில் 2 பட்டை, 1 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம இந்த அரிசியில் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நான் எண்ணெய் விடுறேன், ஏன்னா அரிசி வந்து நம்ம சாதம் உதிரியாக வர்றதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இந்த சாதம் நம்ம வந்து நல்லா உதிரியாக இருக்கணும், அதனால் நமக்கு வந்து ஒரு 3/4 பாகம் வெந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம வடித்து இதை வந்து இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம பாதி வந்து கேசரி பவுடரில் கலந்து வச்சுப்போம், மீதி ஒயிட் ரைஸாகவே வச்சுப்போம். அதை நீங்கள் லாஸ்ட்டில் நான் தம் கட்டும் போது நான் என்ன செய்கிறேன்னு பார்ப்பீங்க. நம்ம லேயராக வைக்கிறதுக்காக கலராக நம்ம ரைஸ் வைப்போம். அதனால் கேசரி பவுடரில் பாதி பாலில் வந்து கேசரி பவுடர் கலந்து ஒரு பாதி ரைஸ் மட்டும் எடுத்து அதில் அந்த ரைஸில் நம்ம கலந்து வச்சுப்போம். அடுத்தது ஒயிட் ரைஸாகவே வச்சுப்போம். அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். இதை வந்து நல்லா பாயில் பண்ணி பக்கத்தில் நல்லா இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கலர் பாதியும் ஒயிட் ரைஸ் பாதியும் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டேன். இதில் நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணி ப்ராசஸ் தான் இது, ஆனால் நம்ம கிரேவி தனியாக ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம லேயராக நம்ம வந்து வைக்க போகிறோம். அதுதான் இதில் மொத்தமாக நம்ம ஆட் பண்ணி தம் கட்டுறதை விட இந்த மாதிரி லேயராக வச்சுட்டு நம்ம தம் கட்டி இந்த மலபார் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பு நல்லா காஞ்சிடுச்சு. நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் லாஸ்ட்டில் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட் நான் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் பிரிஞ்சி இலை, பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு எடுத்திருக்கேன். இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நல்லா இதுவும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன்.
நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினது பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ரைஸ்லேயும் வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அது ஏன்னா அந்த ரைஸில் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். நீங்கள் சேர்க்கலன்னா அந்த ஃப்ளேவர் வராது. அதனால் கண்டிப்பாக மறக்காமல் நான் சொன்ன இந்த ரைஸில் சேர்க்க வேண்டிய பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் பலன்னு ரைஸை ஒரு 3/4 பாகம் வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறதுலையும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அந்த சிக்கனில் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கிறேன். மீதியை வந்து லாஸ்ட்டில் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம லேயராக வைக்கும் போது எல்லாமே சேர்க்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சமாக இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாஸ்லாம் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் காரத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் மசாலாஸ் வந்து மேரினேட் பண்ணும் போதும் அதுலேயும் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு பத்தலைன்னா திருப்பியும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு. இது இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும், சில நேரம் தான், எப்பயாவது தான் தண்ணி விடாது. அதனால் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ ரைஸில் நம்ம வைக்கிறதுக்கு, அதனால் அந்த அளவு பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இல்லை 1/4 கிளாஸ் தண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதில் இப்போ ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றுறேன். இதில் இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மிடில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம குக் பண்ணிவிட்டு எல்லா கிரேவி இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து தம் வைக்க போகிறோம். நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். இதில் குக்கரில் நல்லா நான் கீ போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம தம் போடுறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஆனியன் இந்தமாரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கேஷ்யூ நட், இப்போ கொஞ்சம் கீ எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. நம்ம கிரேவி ரெடியாக இருக்குங்க. அப்புறம் நம்ம ரைஸ் வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த ரைஸில் வந்து பாதி ஒயிட் ரைஸ், பாதியை வந்து பாலில் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணி, நம்ம கேசரி பவுடர் இருக்குல்ல அதை மிக்ஸ் பண்ணி பாதி ரைஸில் வந்து நான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து லேயர் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம இங்கே கீ போட்டுட்டோம்.
இருந்தாலும் கொஞ்சமாக கீழே அடி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கீ போட்டுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிரேவி போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. குவான்டிட்டி சேர்க்குற அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒயிட் ரைஸ் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா இடத்துலையும் வர மாதிரி. இப்போ கொஞ்சம் நான் ஆரஞ்சு கலர் ரைஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் நான் இதில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு கலர் வேண்டான்னா வெறும் கிரேவி கலர் மட்டும் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இது வந்து நம்ம லேயராக எடுக்கும் போது நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ருக்கோம்ல, அந்த மாதிரியே இருக்கும் நம்ம சர்வ் பண்ணும்போது. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக நான் கீ வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ரைஸ் ட்ரையாக இருக்கக்கூடாது இல்லை, அதனால். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன், கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், கொஞ்சம் புதினா தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு 3-4 லேயர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா தழை சேர்த்துட்டேன். இப்போ நான் இதில் வந்து திருப்பியும் கிரேவி வைக்க போகிறேன். அப்புறம் ஒயிட் ரைஸ், திருப்பியும் அந்த ஆரஞ்சு கலர் ரைஸு, அப்புறம் திருப்பியும் நம்ம ஃப்ரைடு ஆனியன், கேஷ்யூ நட், கொத்தமல்லி தழை, புதினா தழை, இதே மாதிரி நான் ஒரு 3-4 லேயர் வந்து இது மேலே வைக்க போகிறேன். வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதேமாரி தான் நம்ம வந்து தம் கட்டணும். தம் கட்டிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இது வச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 4 லேயர்ஸ் வர மாதிரி வந்துருச்சு. இப்படி தான் நம்ம வந்து லேயர் பண்ணி வச்சுட்டு அடி கனமான பாத்திரத்தில் தோசைக்கல் இல்லைன்னா அடி கனமான பாத்திரம் நம்ம அது மேலே வச்சுட்டு ப்ரீஹீட் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை கல் சூடானவுடனே நம்ம இந்த குக்கரை வந்து லாக் பண்ணிவிட்டு விசில் வைக்காமல் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுக்கலாம். வச்சுட்டு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இந்த பிரியாணி சூப்பராகவே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இந்த பிரியாணி சாப்பிடணுன்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் உங்களுக்கு வந்து தம் வச்சுட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்ம தம் பிரியாணி அழகாக சர்வ் பண்ணியாச்சு. சூப்பராக எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த ஆனியன் ரைத்தா மட்டும் நம்ம பிரியாணியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் நீர்த்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கெட்டியான தயிர் வச்சு ரெடி பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய மலபார் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.